எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அழுது புலம்புறாங்க. ஒன்னும் செய்ய இயலவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மரண தருவாயில இருந்து கொண்டிருக்கிறாங்க. மகள் அழுறத பார்த்ததும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளுடைய அழுகையை பார்த்து கூறுறாங்க, எனது மகளே, நீங்க அழாதீங்க, நீங்க அழாதீங்க. உங்களோட தந்தை படக்கூடிய இந்த கஷ்டம் இருக்கிறதே, உங்களோட தந்தை படக்கூடிய இந்த கஷ்டம் இன்னும் சில நிமிடங்கள்ல அது முடிவுட்டு போயிரும். உங்களோட தந்தை மௌத்தாவிடுவாங்க. மௌத்தாவுற வரக்காட்டியும் தான் இந்த கஷ்டம், இந்த சக்கராத். உங்களுடைய தந்தை மௌத்தாவிட்டாங்கன்னு சொன்னா அந்த சக்கராத் அவங்களை விட்டு நீங்கி விடும். அவங்க அல்லாஹ்விடத்துல போய் சேர்ந்துடுவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சக்கராத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த கட்டத்துல கூட, அந்த சந்தர்ப்பத்துல கூட சில சமூகத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்பட்டு கொண்டே இருந்தாங்க. எங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தாங்க. சொன்னாங்க, நான் உங்களை விடவும் நான் முந்தி சென்று கொண்டே இருக்கின்றேன். நான் உங்களுக்கு சாட்சியாளனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் எனது அவுதுல் கௌலை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கு மத்தியில் பயப்படுவது, நீங்கள் எனக்கு பின்னால் இணை வைத்து விடுவீர்கள் என்பதை நான் அஞ்சவில்லை, இணை வைத்து விடுவீர்கள் என்பதை நான் பயப்படவில்லை. மாறாக உங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்துவிடும் என்பதை தான் நான் பயப்படுகிறேன் என்று கண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டு நாங்கள் பிரிந்து விடுவோம் என்பதை தான் கண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை கடைசி நேரத்தில் அவருடைய கவலையாக இருக்கும் என்று சொன்னால், அந்த நபியுடைய உள்ளத்தை நாங்கள் மகிழ வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நபியுடைய கண்களை குளிர வைக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களாகிய நாங்கள் சிறு சிறு விடயங்களுக்காக வேண்டி நாங்கள் பிரிந்துவிடக் கூடாது. எங்களை பிரிப்பதற்காக வேண்டி பல சதிகளும் சூழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈமானை சுமந்த நாங்கள், நபியுடைய உம்மத்தாகிய நாங்கள் இதனை சிந்தனையில் வைத்து நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நபியுடைய கடைசி உபதேசமும் இதுவாக தான் இருந்தது. உயிர் பிரிகின்ற அந்த அதிகாலை வேளையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சுபஹ் தொழுகையை தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டின் திரையை நீக்கிட்டு பார்க்கறாங்க. தன்னுடைய சமூகம் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ் கட்டுப்பட்டு சப்பிலே தோளோடு தோள் நின்று அணிவகுத்து சொல்லக்கூடிய அந்த காட்சி எமது உயிரிலும் மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்துடைய அந்த வேதனையில் இருக்கின்ற பொழுது கூட அவருடைய முகத்திலே புன்னகையை உண்டு பண்ணிருக்கும் என்று சொன்னால், முஸ்லிம்களாகிய நாங்கள் அது யாராக இருந்தாலும் சரி, ஒருவருடைய துன்பத்தில் இன்பம் காணக்கூடாது. ஒருவருடைய வியாபாரத்துக்கு போட்டியாக எதிராக திட்டமிட்டு அவருடைய வியாபாரத்தை வீழ்த்தக்கூடாது. அது ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களை மானபங்கப்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் அவருடைய பேர் அப்துல் ரஹ்மானா இருக்கட்டும், அல்லது அப்துல்லாவா இருக்கட்டும், அல்லது முஸ்தபாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவருடைய பேரளவிலே முஸ்லிம்களாக இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய அந்த அல்லாஹ்வுடைய கணிப்பிலே முஸ்லிம்கள் என்று அது கணிக்கப்பட மாட்டாது. பேரை கொண்டு முஸ்லிம் என்பது அல்ல. உண்மையான அந்த நபி எங்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கின்றார்கள். தனக்கு நிகழ இருக்கின்ற அனைத்து இன்பங்களையும் எமக்காக வேண்டி சகித்திருக்கின்றார்கள். கண்ணீரோடும் இரத்தத்தை சிந்தி பட்டினியோடு வாழ்ந்து எமக்காக வேண்டி பாடுபட்டவர்கள். அந்த நபியுடைய தீன், அந்த நபியுடைய மார்க்கம் பரிகாசிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. முஸ்லிம்கள் உண்மையான முறையில் அந்த நபி மீது அன்பு இருக்கிறது என்று, நபி மீது பாசம் இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் உண்மையான முறையில் அந்த நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற வேண்டும். அந்த நபியுடைய வாழ்க்கையை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் எமக்கு எதிரி யகூதி நசாராக்கள் அல்ல. இவ்வாறு நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்களுக்கு துரோகி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அனைவருக்கும் சக்கராத் என்ற ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே குறுகிய காலம் வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த சக்கராத்தை அனுபவித்திருக்கின்றார்கள். சக்கராத்துடைய நிலைமை கூட கடினமான ஒரு நிலைமை. அந்த சந்தர்ப்பத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மடியிலே இருக்கின்ற பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, மௌத்துக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது, அது கடுமையானது என்று சொல்லிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் என்னை உன்னளவிலே எடுத்து விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை உன்னளவிலே சேர்த்துக்கொள் யா அல்லாஹ், என்னுடைய உயிரை கைப்பற்றி விடு யா அல்லாஹ், இந்த வேதனையை தாங்க முடியவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தித்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்த சக்கராத்துடைய வேதனை மிகவும் கடுமையானது. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம், யாரும் வினா தொடுக்க முடியாது.
சக்கராத்துடைய வேளையில் எங்களை பிடிக்கப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் படுகின்ற கஷ்டம் அது எமக்குள்ளே இருக்கும். பக்கத்திலே மனைவி அழுது கொண்டிருப்பால் நாங்கள் ஒண்ணுமே பேசினாலும் அது அவர்களால் புரிய இயலாது. குழந்தைகள் அழுது கொண்டிருப்பார்கள், எதனையும் புரிய முடியாது. எத்தனையோ சகோதரர்கள் அவ்வாறான கட்டத்தை கடந்து விட்டார்கள். இந்த சக்கராத்துடைய நிலைமையை நாங்களும் சந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான், இதா பலகத்தி தரா, தொண்டை குழியை உயிர் வந்து தொண்டை குழியை அடைகின்ற நேரத்திலே மனிதன் விளங்கிக் கொள்வான், அந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தை நான் விட்டு பிரிய போகின்றேன் என்று. கெண்டை காலோடு கெண்டை கால் பின்னிவிடும் அந்த சக்கராத்துடைய வேதனையில் அப்பொழுதுதான் மனிதன் யோசிப்பான், உலகத்திலே வாழ்ந்த நான் நல்ல அமல்கள் செய்திருக்கலாமே, நல்ல விடயங்களில் ஈடுபட்டிருக்கலாமே, நல்ல விஷயங்களை செய்திருக்கலாமே, அதிகமான சதக்காக்களை கொடுத்திருக்கலாமே, தான தர்மங்கள் செய்திருக்கலாமே, என்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்திருக்கலாமே என்று மனிதன் புலம்புவான். கண்ணியத்துக்குரியவர்களே, பிரயோசனம் கிடையாது. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே வாழ்வது நாங்கள் குறுகிய காலம். எமது உயிரிலும் மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் ஒரு சிறப்பான காலம். கைருல் குரூனி கர்னி, சிறந்த நூற்றாண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். வசதிகள் வாய்ப்புகள் இருக்கவில்லை, இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே ஈமான் பலமாக இருந்தது. ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். அதன் காரணமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த உலகத்தில் குறுகிய காலம் வாழ்ந்து அவர்கள் மரணித்து விட்டார்கள். இதே மரணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாங்கள் அதை நம்பி இருக்கின்றோம். இரண்டு விடயங்கள் எம்மை துரத்திக் கொண்டே இருக்கின்றது. ஒன்று மறுமை, அடுத்தது மரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட காற்று வேகமாக வீச ஆரம்பித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை பக்கம் சென்று விடுவார்கள். மறுமை நாள் வந்து விடுமோ என்ற அச்சம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை பிரிந்து இன்று 1400 வருடங்கள் சென்று விட்டன. கியாமத்துக்குரிய அடையாளங்கள் எல்லாம் இன்று பகிரங்கமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்கள் எல்லாம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. காலமும் சென்று கொண்டிருக்கின்றது. மரணம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நபியுடைய உம்மத், இந்த நபியுடைய தியாகத்தை நாங்கள் எமது சிந்தனையாக வைத்து, இந்த நபியுடைய சக்கராத்தை எமக்கு படிப்பினையாக வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை செய்து எமது மன்னரை வாழ்க்கையை விமோசனம் உள்ள வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த நபி மீது உண்மையான முஹப்பத் வைத்தவர்களாக வாழ தௌஃபீக் செய்தருள்வாயாக. அந்த நபியுடைய சுன்னாக்களை எமது வாழ்க்கையில் கடைபிடித்து வரக்கூடியவர்களை எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமை நாளையிலே நபியுடைய ஷஃபாத்துக்கு தகுதியானவர்களை எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் சக்கராத்துடைய வேளையிலே, யா அல்லாஹ் உன்னுடைய சக்கராத்துடைய வேளையில் சொர்க்கத்தின் காட்சிகளை கண்டு மனம் மகிழ்ந்தவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய உயிர்களை கைப்பற்றி விடுவாயாக. ஏழைகளாக எங்களுடைய துஆக்களை ஏற்று அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.